இவர் தான் இப்போ எதுவுமே எழுத மாட்டேங்கிறான்னு சொல்லி ஏற்கனவே எழுதி வச்செல்லாம் படித்தேன் சார். எதுவுமே கதை மாதிரி இல்லை சார், எல்லாமே நிஜத்தில் நடந்த கேஸு. ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரை ஸ்கின்னுக்கான ஹோம்மேட் ஃபேஸ் பேக்ஸ் பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பேக் என்னன்னா பனானா ஃபேஸ் பேக். இந்த பனானா ஃபேஸ் பேக் செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பனானா, 1 டேபிள் ஸ்பூன் ஹனி, 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில். பனானால ஆன்டி ஏஜிங், ஆன்டி விரிங்கிள் அண்ட் மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு. இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்சர்ல ஒரு பனானா, 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணி நல்ல ஒரு பேஸ்டா ரெடி பண்ணிக்கங்க. ரெடி பண்ண இந்த பேஸ்ட்டை ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. நம்ம செகண்டா பார்க்க போற ஃபேஸ் பேக் என்னன்னா ரோஸ் பெட்டல் ஃபேஸ் பேக். அதாவது ரோஜா இதழ்களை யூஸ் பண்ணி இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம பண்ண போறோம். ஒரு ரோஸ், 1 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ், தேவையான அளவுக்கு வாட்டர். ரோஸ் பெட்டல்ஸ்ல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ இந்த ஃபேஸ் பேக் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். மிக்சர் எடுத்துட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் கூடவே ஒரு ரோஸ் உடைய இதழ்களை மட்டும் ஆட் பண்ணுங்க. தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நல்ல ஒரு பேஸ்டா ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ண இந்த பேஸ்ட்டை உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கு அப்புறம் உங்க ஃபேஸை நீங்க வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு காட்டன் பேட் அல்லது காட்டன் பாலை ரோஸ் வாட்டர்ல டிப் பண்ணி உங்க ஃபேஸை அதை வச்சு வைப் பண்ணி எடுங்க. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க வீக்லி ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. நம்ம தேர்டா பார்க்க போற ஃபேஸ் பேக் கார்ட் ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக் செய்யறதுக்கு நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் ஹனி, ஒரு சின்ன பிஞ்ச் டர்மரிக். தயிர்ல நேச்சுரலாவே ஸ்கின்னோடைய டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ஆசிட்ஸும் ஹெல்தி நேச்சுரல் ஃபேட்ஸும் இருக்கு. இப்போ இந்த ஃபேஸ் பேக் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு அந்த பவுல்ல 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் ஹனி அண்ட் சின்ன பிஞ்ச் டர்மரிக் ஆட் பண்ணி நல்ல ஒரு பேஸ்டா ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ண அந்த பேஸ்ட்டை ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா வாஷ் பண்ணுங்க. இதை நீங்க வீக்லி ட்வைஸ் பண்ணிட்டு வரணும். நம்ம ஃபோர்த்தா பார்க்க போற ஃபேஸ் பேக் என்னன்னா குக்கும்பர் ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக் செய்யறதுக்கு நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கும்பர், 2 டேபிள் ஸ்பூன் சுகர். குக்கும்பர் நம்ம ஸ்கின்னுக்கு ஹைட்ரேட்டிங் அண்ட் கூலிங் எஃபெக்ட் தருது. இப்போ இந்த ஃபேஸ் பேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு குக்கும்பர் எடுத்துக்கோங்க. அதோட ஸ்கின்னை நல்லா பீல் பண்ணிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. கூடவே சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த மிக்ஸ்சரை ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுங்க. அப்புறமா இது உங்களோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நீங்க வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க வீக்லி ட்வைஸ் ரிப்பீட் பண்ணுங்க. நம்ம பார்க்க போற 5th அண்ட் ஃபைனல் ஃபேஸ் பேக் என்னன்னா வாட்டர்மெலன் ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக் செய்யறதுக்கு நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர்மெலன் ஜூஸ் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி. இவ்வளவுதாங்க. வாட்டர்மெலன்ல அதிகப்படியான வாட்டர் கண்டென்ட் இருக்கு. இது நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம வாட்டர்மெலன்ல இருக்கிற லைகோபென் நம்மளோட ட்ரை ஸ்கின்னை யூவி டேமேஜ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இப்போ இந்த ஃபேஸ் பேக் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். வாட்டர்மெலன்ல இருந்து அதோட ஜூஸை மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ணி தனியா எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர்மெலன் ஜூஸ் கூட 1 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி உங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்க ஃபேஸை நீங்க வாஷ் பண்ணுங்க. இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க வீக்லி ட்வைஸ் ரிப்பீட் பண்ணுங்க. இந்த வீடியோல பார்த்த 5 ஃபேஸ் பேக்கையும் மறக்காம ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் என்னவா இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ்க்காக IBC மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வெயிட் லாஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னெல்லாம் பண்ணணும்? உங்க BMIக்கு என்ன வெயிட் அலௌட், ஸோ என்ன வெயிட் வரைக்கும் நீங்க இருக்கலாம். இன்ச் லாஸ் ப்ரோக்ராம்